மத்திய அரசு அறிவித்த கால்நடை சந்தைக்கான கட்டுப்பாடுகளை அமல்படுத்த 4 வார இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இறைச்சிக்காக விற்கப்படுவதை தடுக்கும் வகையில் மாடுகள், எருமைகள், கன்றுக்குட்டிகள் மற்றும் ஒட்டகங்கள் ஆகியவற்றை சந்தையில் விற்கவோ வாங்கவோ தடை விதித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கால்நடை சந்தைக்கான கட்டுப்பாடுகளை அமல்படுத்த இடைக்கால தடை விதிக்க கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் செல்வ கோமதி, ஆஷிக் இலாஹி பாபா ஆகியோர் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் மத்திய அரசுக்கு அறிவித்த கால்நடை சந்தைக்கான கட்டுப்பாடுகளை அமல்படுத்த 4 வார இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இது தொடர்பாக மத்திய அரசு 4 வாரத்தில் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இறைச்சிக்காக மாடு உள்ளிட்ட சில விலங்குகளை விற்பனையை தடை செய்யும் விதமாக கடந்த 23/5/2017 அன்று மத்திய அரசு ப்ரிவென்ஷன் ஆஃப் குருவாலிட்டி அனிமல்ஸ் ஆக்டில் கொண்டு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை சேலஞ்சு பண்ணி இன்றைக்கி நாங்கள் ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தோம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர்கள் எம் வி முரளிதரன் மற்றும் சி வி கார்த்திகேயன் அவர்கள் 4 வார காலத்திற்கு மேற்படி மனுவை ஒத்திவைத்து அது வரைக்கும் இந்த இந்த நோட்டிஃபிகேஷனோட தொடர் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தும் இந்த 4 வார காலத்திற்குள் மத்திய அரசு வழக்கறிஞரை பதில் மனு தாக்கல் செய்யவும் சொல்லியும் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும்.